இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக சில கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கு ஆன்சர் வந்து என்னால் மெசேஜில் டைப் பண்ணி சொல்ல முடியல. இப்போ ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, சீட் ஹைட்னா என்ன, அது எப்படி மெஷர் பண்ணுறது, எங்கேருந்து எங்கே வரைக்கும் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை சீட் ஹைட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதை நான் எப்படி வந்து டெக்ஸ்ட்டில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் அதுக்கு ஒரு வீடியோ தான் ஷூட் பண்ணி போடணும். பட் நான் போடுற வீடியோவை அவங்க பார்ப்பாங்களா அப்படின்னும் எனக்கு தெரியாது. ஸோ கேட்டவங்களுக்கு நான் டவுட் கிளியர் பண்ண அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங் பற்றின டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லாங் வீடியோவாக, அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு ஷார்ட்ஸில் வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு டெமோவாக காமிச்சு சொன்னால் தான் கண்டிப்பாக புரியும். சீட் மெஷர்மெண்ட்லாம் எங்கேருந்து எடுக்கிற மெஷர்மெண்ட் அது அப்படின்னு சொல்லி நான் வீடியோஸில் காமிச்சா தான் புரியும். ஸோ வந்து நான் வீடியோவாக ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டினியூட்டி சில பேர் கேட்குறீங்க. நேற்று ஒரு பேண்ட் கட்டிங் மெத்தட் வந்து போட்டிருந்தேன், அதோட ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. உடனே வந்து லேட்டாக ஷேர் பண்ணுறேன்னு கோச்சிக்கிறீங்க. என்னென்னா நான் வந்து கட்டிங் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச்சிங் போயிடுவேன். ஸ்டிச்சிங் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா கட்டிங் வீடியோவே ஒரு 20 மினிட்ஸில் கட் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறதால எனக்கு 35 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஸோ நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் எடுத்தோன்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் வந்து கட்டிங் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அதை மட்டும் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நான் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் எப்போ ஸ்டிச் பண்ணுறோம் அப்போ தான் ஸ்டிச்சிங் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதுதான் எனக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஸோ தப்பாக நினைக்க வேண்டாம். நான் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பர்டிகுலராக உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த விஷயம் தாங்க சொல்லணும்னு நினச்சிருந்தேன். உங்களுக்கு என்கிட்டேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இன்கேஸ் வந்து இந்த மாடல் ஸ்டிச் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இந்த வீடியோவுக்கு கீழே சொல்லுங்கள். நான் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு லாங் வீடியோவாக உங்களுக்கு போட்டுடுறேன். ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் கமெண்ட்ஸில் போய் என்னால் கிளியர் பண்ண முடியல. டெக்ஸ்ட்டில் எப்படி மெசேஜாக எழுதி உங்களுக்கு அது எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் வீடியோவாக ஷூட் பண்ணி உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டுட்ருக்கீங்க. நான் இப்போ கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா இப்போ திருவிழா டைமாக நமக்கு உள்ளூர்லேயே ஃபுல்லாக ஆர்டர்ஸ்லாம் எடுத்துட்டோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. நான் முடிச்சுட்டு நான் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன்.